ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். ரோட் சைட் காளான் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மழை பெய்கிற டைம்லலாம் ஈவினிங்க்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான். நமக்கு ஒரு பேக்கெட் காளான் இருந்தால் வீட்டிலையே சூப்பராக சுட சுட ஒரு காளான் ஃப்ரை செஞ்சு கொடுத்துடலாம். அதுவும் ரோட்டு கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதுக்கு இப்போ காளானை நான் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இது 400 கிராம் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கூடவே முட்டைக்கோஸ் அது 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. அதுவுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மைதா மாவு 1/4 கப் மைதா மாவு, அதுலேருந்து பாதி கார்ன்ஃப்ளவர் மாவு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஈரப்பதத்திலே நல்லா பைண்ட் ஆகி வரும். தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ சின்ன சின்னதாக இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில், நல்லா சூடாக இருந்த ஆயிலில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பெருசாக போடாமல் குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு போகிறீங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் திருப்பியும் இன்னொரு சைடு டர்ன் பண்ணி விட்டுறணும். இப்போ பாருங்கள், நல்லா கீழே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இன்னொரு சைடு நம்ம டர்ன் பண்ணி இந்த மாதிரி திருப்பி விட்டுறணும். இப்போ நல்லா ஜாயின் பண்ணி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பிரித்து விட்டு இந்த மாதிரி நல்லா பொரியட்டும். நல்லா அந்த எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கினதுக்கப்புறமா இதை நம்ம வெளியே எடுக்கணும். அது வரைக்கும் நல்லா பொரியணும். உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக அது வரும். இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிருச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது பார்க்கவே பாருங்கள் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும், பக்கோடா மாதிரி. இது நம்ம வெறுதாவே சாப்பிட்லாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வெறுதா சாப்பிட்றதுக்கே. இப்போ ஆயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். வெங்காயம் ஒரு பல்லாரியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கத இந்த மாதிரி சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா அதை சேர்த்துக்கோங்க. இல்லை நான் பேஸ்ட் பேக்கெட் ஃப்ரெஷ் கிடையாது, பேக்கெட் தான் யூஸ் பண்ணேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ கெச்சப் அது ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் அது வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம சில்லி பவுடர்லாம் சேர்த்துருக்கனால காரமாக தான் இருக்கும். இப்போ 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ இது கொதி வரணும். கொதி வர வரைக்கும் இருக்கட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை
தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும். கொஞ்சம் சொதப்பாக வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ட்ரையாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். இப்போ அதுவும் நல்லா கட்டியாகிற ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல மஷ்ரூம், அதையும் சேர்த்து இந்த மாதிரி அந்த கிரேவியில் நல்லா சோக் பண்ணுற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது இப்படி முழுசாக இருக்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி மசிச்சு விட்டோம் அப்படின்னா அந்த கிரேவியோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கரண்டிலேயே இப்படி கொஞ்சம் கட் பண்ணி விடலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு கீரை கடையிறது இல்லை மசிக்கிற அந்த பொட்டேட்டோ மேஷர்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கொரியாண்டரை கட் பண்ணி அப்படியே மேலாப்பில் தூவி விட்டோம் அப்படின்னா நம்மளோட ரோட் சைட் காளான் ரெடி. இதை இப்படியே சர்வ் பண்ணாமல் லைட்டாக பரட்டி விட்டுட்டு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எப்படி சர்வ் பண்ணணுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட காளான் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எக்ஸாக்டாக ரோட் சைடில் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலே பண்ணிடலாம். இது மலைக்கெலாம் சாப்பிடும்போது நல்ல ஒரு காரசாரமான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மஷ்ரூம்லாம் ரொம்பவே பிடிச்சமான ஒரு இதுதான். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சர்வ் பண்ணுறதுக்கு பவுலில் இந்த மாதிரி நம்மளோட காளானை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெங்காயத்தை லைட்டாக அப்படி மேலே தூவிக்கோங்க. இதோட கொஞ்சம் கார்ன்ஃப்ளாக்ஸ் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொஞ்சம் லைட்டாக தூவிட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு சூடான டீயும் ரோட் சைட் காளான் ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை அனுப்புங்க.